Hello friends, last video la வந்துட்டு நம்ம எப்படி cookie செட் பண்ணி remember token செட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அந்த remember token வந்து expiry time எப்படி கொடுக்கிறது, expiry time வந்து நம்ம எப்படி past செட் பண்ணி அதை வந்து நம்ம delete பண்றது இப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், ரைட்டுங்களா? பட் இப்போ இந்த cookies வந்து யாரோ இப்போ ஹைஜாக் பண்றாங்க நம்மளுடைய வெப்சைட்னு வச்சுப்போமே, அப்போ வந்து சில பேர் வந்து JavaScript மூலமா நம்மளுடைய குக்கீஸை வந்து திருடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? அந்த குக்கீஸை திருடி நம்மளோட டேட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து நீங்க என்ன பண்ணணுமா இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். குக்கி செட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இந்த 3 வேரியபிள்ஸ் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் 3 பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளுடைய குக்கியை வந்து செட் பண்றதுக்கு ரிமெம்பர் டோக்கன், இதுதான் வந்து ரிமெம்பர் டோக்கன். ரிமெம்பர் டோக்கன் வந்து நம்ம என்ன நேம் வந்து குக்கி பேர் வச்சிருக்கோமோ அந்த நேம் வந்து ப்ரௌசர்ல ஷோ பண்றதுக்கு இங்க நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு வேல்யூ நம்ம அங்க ஷோ பண்ண போறோமோ, ரேண்டமான ஒரு வேல்யூ, இந்த ரேண்டம் வேல்யூ வந்து நம்ம டிபிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் மேட்ச் பண்ணி நம்ம வந்து அட்மினை லாகின் பண்ண விடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குக்கி வந்து ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இந்த டோக்கன் வந்து இந்த டோக்கன் வச்சு அகைன் வெப்சைட் குள்ள போயிட்டு அவன் லாகின் பண்றானும் போது ஆட்டோமேட்டிக்கா அட்மின் உள்ள போயிடுவான். அட்மின் ஆட்டோ லாகின் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும், நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹேக்கருக்கு தெரிஞ்சிரும். சோ அதுக்காக நம்மளுடைய குக்கியை வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா கம்பல்சரி செக்யூர் பண்ணியே ஆகணும். சோ அந்த செக்யூர் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 பேராமீட்டர்ஸ் வந்துட்டு குக்கியை செட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா வந்து மீதி 4 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம செக்யூர் பண்றதுக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இடத்துல வந்து எம்டியா கொடுத்தோம்னா நம்மளுடைய ஹோல் டொமைன் ஃபுல்லாவுமே வந்து ஆக்சசபிள் ஆகும். அதே மாதிரி ஸ்லாஷ் கொடுத்தோம்னா ஃபுல்லா ஹோல் பாத் ஆக்சசபிளா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல. இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து எனக்கு அட்மின்ஸ்குள்ள இருக்கிறது மட்டும் தான் வந்து இந்த குக்கி செட் ஆகணும், வேற எந்த இதுக்குள்ள வந்தாலும் குக்கி செட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி அந்த பாத் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ப்ரௌசர்ல இந்த டொமைன்ல இருந்து example.com இந்த டொமைன்ல இருந்து வந்தா மட்டும் தான் இந்த குக்கி செட் ஆகணும், இல்ல செட் ஆகக்கூடாது அப்படின்னா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து இன்னொரு 2 மெயினான விஷயம், செக்யூர் ட்ரூ. இந்த செக்யூர் ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா HTTPS டொமைன்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த குக்கி வந்து செட் ஆகும், இல்லைனா வந்து குக்கி செட் ஆகாது, ஓகேங்களா? இப்போ HTTPS-ஆவே இருந்தாலும் கூட JS மூலமா வந்து குக்கியை திருடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து எனக்கு திருடக்கூடாது, JS மூலமா திருடக்கூடாது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து HTTP ஒன்லி ட்ரூ இதை கொடுக்கணும். இப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ்ல JS வந்து இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு வந்து JS கோட் வச்சு அவன் document.cookie சொல்லி ஒரு இது ரன் பண்ணாலும் கூட நம்மளுடைய குக்கீஸை வந்து அது எடுத்து கொடுக்காது. பிகாஸ் இங்க வந்து நம்ம வந்து HTTPSல இருந்து நம்மளுடைய URL வந்து HTTPS இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகணும்ன்றதையும் கொடுத்துருக்கோம். ஆல்சோ HTTP அந்த HTTP-யா இருந்தா மட்டும்தான் அந்த வெப்சைட்ல இருந்து அந்த URL மூலமா வந்தா மட்டும்தான் குக்கி செட் ஆகணும். நார்மலா JS வந்து கால் பண்ணாலாம் வந்து இந்த குக்கி செட் ஆகக்கூடாது. JSல இருந்து ஒரு ஃபைல்ல இருந்து கால் ஆகுது, அதுல இருந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்குன்னா கூட நீ வந்து குக்கி செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தான் ப்ரொடக்ஷன் வந்து சேஃபா இருக்கும். மோஸ்டா வந்து ஹேக்கர்ஸால வந்து ஹேக் பண்ண முடியாது. இப்போ நீங்க HTTPS வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டு இது ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே, இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு காஃபி ஷாப்ல வைஃபை யூஸ் பண்றோம், வேற எங்கன்னா யூஸ் பண்றோம், அந்த டைம்ல நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம பேஜஸ் யூஸ் பண்ற நேரத்துக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய குக்கீஸ் வந்து அவங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஹைஜாக் பண்றதுக்கு. காமனா அந்த வைஃபை யூஸ் பண்றவங்களால குக்கீஸை ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அகெயின் நம்ம இந்த பர்டிகுலரா HTTP ஒன்லி ட்ரூன்னு கொடுக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் வந்து சேஃபா இருக்கும். குக்கீஸ் வந்து யூஸ் பண்றது மட்டும் இல்ல, அதை எப்படி சேஃபா யூஸ் பண்றது அப்படிங்கறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கா நீங்க ப்ரொடக்ஷனுக்கு நீங்க டெஸ்டிங் பர்பஸ்க்கு பண்றீங்கன்னும் போது குக்கி வந்து ஜஸ்ட் அந்த குக்கியோட நேம், நம்மளுடைய ரேண்டம் டோக்கன் அண்ட் எக்ஸ்பைரி டைம் கொடுத்தா போதும். இதை ப்ரொடக்ஷனுக்கா நம்ம யூஸ் பண்றோம்னா கம்பல்சரி வந்துட்டு நம்ம மற்ற 4 பேராமீட்டர்ஸும் கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து நம்மளோட குக்கி செக்யூரா இருக்கும். குக்கி வந்து டேட்டா லீக் ஆகாது குக்கில இருந்து, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.